ஸோ நேற்று கிளாஸ்ல நம்ம வந்துட்டு பிரசிடென்ட்டோட இந்த ஜுடிஷியல் பவர்ஸ்லாம் பார்த்துட்டோம். அப்புறம் அதில் மன்னிப்பு அதிகாரங்கள் அதெல்லாம் பார்த்துட்டோம். பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்குமான மன்னிப்பு அதிகாரத்துடைய டிஃபரன்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு அடுத்தது வந்து குடியரசுத் தலைவரோட ஃபினான்சியல் பவர்ஸ், அதாவது நிதி அதிகாரம். ஸோ நிதி அதிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய முதல் பாயிண்ட் வந்து மணி பில், அதாவது பண மசோதா. விதி 110 பண மசோதா பற்றி சொல்லுது. இந்த பண மசோதாவை பாராளுமன்றத்தில் லோக்சபையில் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரசிடென்ட் கிட்ட முன் அனுமதி வாங்கணும். ஓகேவா? எப்பவுமே ஒரு பில்லை வந்து பார்லிமெண்ட்ல மெம்பர்ஸ் வந்துட்டு அதை தாக்கல் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ எல்லா பில்லுக்கும் நம்ம வந்து பிரசிடென்ட் கிட்ட அனுமதி வாங்கணும்னு கிடையாது, நார்மலாக அப்படியே தாக்கல் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மணி பில் வந்து ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறதுனால பிரசிடென்ட் கிட்ட நம்ம முன்னாடி ஒரு அனுமதி வாங்கிடணும். இந்த மாதிரி நாங்கள் வந்து மணி பில்லை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம், அதுக்கு உங்கள் அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுமதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பிரசிடென்ட் அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பார்லிமெண்ட்ல வந்து மணி பில்லை தாக்கல் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது கண்டிஜென்சி ஃபண்ட், அவசர கால நிதி. இதெல்லாம் நிறைய எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க. இதுல இருக்க எல்லா பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ ஃபண்டுன்றது என்னன்னா அதை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஃபண்டுனா நிதி. இப்போ கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய பணம், ஓகேவா, நிதி வருதுன்னா அது வந்து எத்தனை டைப்பா இருக்கு, எங்கெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு ஃபண்டு கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கவர்மெண்ட் செலவு பண்றாங்கல்ல, அமௌண்ட் செலவு பண்றாங்கல்ல, ஸோ அந்த அமௌண்ட்டுக்கான எங்க இருந்து செலவு பண்றாங்க அந்த அமௌண்ட்டை அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 3 வகையா வந்து சோர்ஸ் இருக்கு. இந்த ஃபண்டை வந்து 3ஆ பிரிக்கிறாங்க. கவர்மெண்டோடைய ஃபண்டை 3ஆ பிரிக்கிறாங்க. ஒன்னு கண்டிஜென்சி ஃபண்டு, ஒன்னு வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட், அதான் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து கண்டிஜென்சி ஃபண்டு. தேர்டு வந்து பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஃபண்டு. ஓகேவா? ஸோ முதல்ல வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்டு, தமிழ்ல வந்து மத்திய தொகுப்பு நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்டு. ஸோ மத்திய தொகுப்பு நிதின்றது என்னன்னா கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ரெவின்யூ, வருவாய். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வரி கட்டுறோம்ல அந்த காசு, அப்புறம் வரி இல்லாம கவர்மெண்ட்டுக்கு இப்போ ஃபீஸ், இப்போ நம்ம வந்து ட்ரெயின்ல போறோம், ரயில்வேக்கு நம்ம வந்து ஃபீஸ் பே பண்றோம். ஓகே, நம்ம என்ன ரயில்வேல நம்ம கட்டணம் கொடுக்குறோம்ல அது. அப்போ இந்த மாதிரி டாக்ஸ் ரெவென்யூ, நான் டாக்ஸ் ரெவென்யூ, இது எல்லாமே எங்க போகுதுன்னா கவர்மெண்டோடைய கண்டிஜென்சி ஃபண்டுன்ற ஒரு ஒண்டியல்ல போகுது. ஓகேவா? அந்த பூல்ல போயிட்டு சேவ் ஆகிருக்கும். ஓகேவா? அப்போ கண்டிஜென்சி ஃபண்டுன்றது கவர்மெண்ட்டுக்கு வந்த ரெவென்யூஸ் வந்து கண்டிஜென்சி ஃபண்டு, கன்சாலிடேட்டட் ஃபண்டு. கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ரெவென்யூ, டாக்ஸ் ரெவென்யூ, நான் டாக்ஸ் ரெவென்யூ. ஓகேவா? அதுக்கு அடுத்தது கண்டிஜென்சி ஃபண்ட், அதாவது அவசர கால நிதி. அப்படின்னா என்னன்னாக்கா நம்ம கன்சாலிடேட்டட் ஃபண்ட் இருக்கா, அந்த கன்சாலிடேட்டட் ஃபண்டுல இந்த பட்ஜெட் போடும்போது ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ், ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு வந்து இவ்வளவு வருமானம் வருது அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 5,000 ஒரு 50,000 நம்மளுக்கு வருமானம் வருதுன்னா அதுல ஒரு 5,000 நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்து எமர்ஜென்சி பர்பஸ்க்காக நம்ம எடுத்து தனியா வைப்போம். கரெக்டா? அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு வந்த ரெவென்யூ, கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ல கவர்மெண்ட்டுக்கு வந்த ரெவென்யூல ஒரு பர்டிகுலர் பெர்சன்டேஜ், ஓகேவா, ஒரு பர்டிகுலர் பெர்சன்டேஜை எடுத்து பிரசிடென்ட் கிட்ட கொடுத்து வைப்பாங்க. ஓகேவா? அந்த ஃபண்டுக்கு பேரு தான் கண்டிஜென்சி ஃபண்டு, அவசர கால நிதி. இப்போ எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல இப்போ நம்ம இப்போ கன்சாலிடேட்டட் ஃபண்டுன்னா எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதுல இருந்து நம்ம காசை எடுக்கணும் அப்படின்னா பார்லிமெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ல இருந்து காசு எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போ எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல நம்ம வந்து பார்லிமெண்ட்டை கூட்டி எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல நம்ம பாராளுமன்றத்தை கூட்டி
நம்ம வந்துட்டு அதுல இருந்து காசு எடுக்கிறது ரொம்ப லாங் ப்ராசஸ். ஓகேவா? அதனால என்ன பண்றாங்கன்னா, திடீர்னு ஒரு ஃப்ளட் வருது, பார்லிமெண்ட் இல்ல, காசு நம்ம எடுத்து செலவு பண்ணி ஆகணும். இல்ல ஒரு எர்த்குவைக் வருது, இல்ல ஒரு வார் வருது, சம்திங் ஏதோ ஒண்ணு. ஓகே, ஒரு நேச்சுரல் கெலாமிட்டியோ சம்திங் ஏதோ நடக்குதுன்னும் போது, எமர்ஜென்சியா காசு வேணும் அப்படின்னா, நம்ம பாராளுமன்றத்தை கூட்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்குமா. ஸோ அதனால அந்த ப்ராசஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு பிரசிடென்ட் கிட்ட இருக்கிற இந்த கொடுத்து வச்சிருக்காங்கல்ல கண்டிஜென்சி ஃபண்டு, அது அவசர கால நிதி, அதுல இருந்து அமௌண்ட் எடுத்து செலவு பண்ணுவாங்க. செலவு பண்ணதுக்கு அப்புறம் பார்லிமெண்ட்ல கணக்கு சொல்லிடுவாங்க. புரியுதா? அப்போ கன்சாலிடேட்டட் ஃபண்டுன்றது என்னது? கவர்மெண்டோடைய வருவாய், வரி வருவாய் அல்ல மற்றும் வரியற்ற வருவாய். கவர்மெண்டோடைய வரி வருவாய் மற்றும் வரியற்ற வருவாய் தான் கன்சாலிடேட்டட் ஃபண்ட், மத்திய தொகுப்பு நிதி. அந்த மத்திய தொகுப்பு நிதியிலிருந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஆஃப் பணத்தை எடுத்துக்கிட்டு போய் பிரசிடென்ட் கிட்ட எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்காக கொடுத்து வைப்பாங்க. அந்த ஃபண்டுக்கு பேர் என்னது? கண்டிஜென்சி ஃபண்டு. ஓகேவா? இது புரிஞ்சா? இதுக்கு அடுத்தது பப்ளிக் அக்கௌண்ட் ஃபண்டுன்னு ஒண்ணு இருக்கு. பொது கணக்கு நிதி. பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஃபண்டு, பொது கணக்கு நிதி. இப்போ நம்ம மக்களுடைய சேவிங்ஸ், இது நம்ம இந்த ஃபண்டை பத்தி நம்ம வந்து பட்ஜெட்ன்ற டாபிக் பார்க்கும்போது டீட்டெயிலா பார்ப்போம், எக்கனாமிக்ஸ்ல வரும். இப்போ மேலட்ட சொல்றேன். ஸோ பப்ளிக் அக்கௌண்ட் ஃபண்டுன்றது என்னன்னாக்கா, பீப்புளோடைய ஃபண்ட். இப்போ நம்மளோட பேங்க் சேவிங்கா இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம இன்சூரன்ஸ்லாம் போட்டிருப்போம், அந்த பணம். ஸோ மக்களோட பணம். ஆனால் அது இப்போ யாருக்கிட்ட இருக்கு? கவர்மெண்ட் கிட்ட ஒரு பேங்க்ல இருக்கு. ஓகேவா? ஆனால் அந்த பணத்துக்கு யார் சொந்தக்காரங்க? மக்கள் தான் சொந்தக்காரங்க. ஓகேவா? அது ஒன்று. அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்கா அந்த நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஏதோ ஒரு இடத்துல வந்து வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னும் போது இன்னும் மக்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்க? மக்கள் நீங்க வந்துட்டு இந்த க்ரௌட் ஃபண்டிங்னு சொல்லுவாங்க தெரியுமா? க்ரௌட் ஃபண்டிங். மக்கள் கிட்ட இருந்து கவர்மெண்ட் வந்து நன்கொடையை கேட்பாங்கல்ல. இப்போ நீங்க ஜிபேல இருக்கும்போது, ஜிபே இருக்குல்ல, அதுலயோ இல்ல பேடிஎம் யூஸ் பண்ணா அதுல இருக்கும் பாரு, என்டிஆர்எஃப்னு இருக்கும். அது நம்ம என்ன பண்ணலாம், போயிட்டு நம்மளால முடிஞ்ச தொகையை நம்ம அதுல கொடுக்கலாம். ஸோ க்ரௌட் ஃபண்டிங். ஸோ இந்த பணம். அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்கா கவர்மெண்ட் வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ், பிஎஸ்யூஸ், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ், பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸை பிரைவேட் கிட்ட விற்பாங்க. ஓகேவா? அப்படி விற்கும்போது அவங்களுக்கு கிடைக்கிற காசு, அந்த காசுலாம் பார்த்தோம்னாக்கா நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு. ஓகேவா? இப்போ இந்த நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு, அப்புறம் என்டிஆர்எஃப், இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் ஆஃப் பப்ளிக் அக்கௌண்ட் ஃபண்டு. அந்த பணம் எல்லாமே வந்து மக்களுது. ஓகேவா? ஆனா அதை வந்து பப்ளிக் பர்பஸ்க்காக வந்து வச்சிருக்காங்க. கவர்மெண்ட் அதை எடுத்து செலவு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல வரும்போதோ நம்ம வந்து எடுத்து அதை நம்ம வந்து தேவையின் போது நம்ம செலவு பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் வந்து இந்த 3 வகையான ஃபண்ட்: கன்சாலிடேட்டட் ஃபண்டு, கண்டிஜென்சி ஃபண்டு, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஃபண்டு. புரியுதா? அப்போ இந்த கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியான்றது யாருக்கிட்ட இருக்குன்னா பிரசிடென்ட் கண்ட்ரோல்ல இருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, வீட்டுல ஒரு எமர்ஜென்சியா நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டு பெரியவங்க கிட்ட ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை கொடுத்து வச்சிருப்போம். அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, செலவு பண்ணாம வச்சிருப்பாங்க. ஒரு எமர்ஜென்சினா நம்ம அவங்க கிட்ட இருந்து நம்ம அந்த காசை வாங்கிக்கலாமா? அதே மாதிரி தான் பிரசிடென்ட் கிட்ட ஒரு ஃபண்டோட ஒரு அமௌண்ட்டை கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த ஃபண்டுக்கு பேரு கண்டிஜென்சி ஃபண்டு, அதாவது அவசர கால நிதி. இந்த ஃபண்டு வந்து பிரசிடென்ட் சார்பா நிதி செயலாளர் வந்து இது வச்சிருப்பாரு. பிரசிடென்டோடைய சார்பா யார் வச்சிருக்கா? இதை நிதி செயலாளர் வச்சிருப்பாரு. புரியுதா? ஸோ இது வந்து ஆர்டிகல் 271. அதுக்கு அடுத்தது மத்திய பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது, அதாவது அரசாங்கம் சார்பா பாராளுமன்றத்துல அந்த பட்ஜெட்டை அறிமுகம் செய்யறவர் யாருன்னாக்கா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான். புரியுதா? அப்ப ஒரு கூட்டத்தொடர் வரும்போது அதை துவக்கி வைப்பவர் யாரு? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா? அது கவர்மெண்டோடைய சார்பா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பட்ஜெட் கூட்டத்தொடரை துவங்கி வைப்பாரு.
அதுக்கு அடுத்தது இந்தியாவுல வரக்கூடிய வருவாய்களை பகிர்ந்து கொடுக்கறதுக்காக, ஓகேவா, மாநிலங்களுக்கிடையேயோ இல்ல வந்து அமைச்சகங்களுக்கிடையே வருவாயை பகிர்ந்து கொடுக்கறதுக்காக விதி 280 பயன்படுத்தி நிதி ஆணையத்தை உருவாக்குவாரு. ஓகேவா, 5 வருஷத்துக்கு ஒரு முறை. இதுல எல்லாமே இம்பார்ட்டன்ட். சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இதுல எதனா டவுட் இருக்கா? இந்த 4 பாயிண்ட்ல எதனா டவுட் இருக்கா? சண்முகம், டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ. ஓகே. அப்போ ஃபினான்ஸ் கமிஷன்ன்றது என்ன விதி? 280 விதி. ஃபினான்ஸ் கமிஷனை யார் வந்து உருவாக்குறது? குடியரசுத் தலைவர். ஃபினான்ஸ் கமிஷனை எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை உருவாக்குறாங்க? 5 வருஷத்துக்கு ஒரு முறை உருவாக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுல சண்முகம், உனக்கான ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் எத்தனை ஃபினான்ஸ் கமிஷன் நடத்திருக்காங்க, போட்டிருக்காங்க? ஓகேவா? How many ஃபினான்ஸ் கமிஷன் போட்டிருக்காங்க? அதுக்கு அடுத்தது சேர்மன் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன், சேர்மன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன், இப்போதைய ஃபினான்ஸ் கமிஷனோட டீடைல்ஸ். ஓகேவா? இதுக்கு முன்னாடி உனக்கு 2-3 ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன், ஆனா வந்து அதை நீ சொல்லல எனக்கு. 2 கொடுத்துருக்கீங்க, இருக்கு ஆன்சர். ஆன்சர் இருக்கா? ஓகே, நான் முடிச்சுட்டு நம்ம அதை பத்தி பேசுவோம். சரியா? ஓகே. இது வந்து உனக்கான அடுத்த ஹோம்ஒர்க். ஓகே. ஸோ அடுத்து வந்து டிப்ளமேட்டிக் பவர், அது வெளியுறவு கொள்கை. ஓகே, வெளியுறவு அதிகாரங்கள். ஸோ வெளியுறவு அதிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம போனாடி பார்த்தோம்ல, பீயிங் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட், இந்தியான்ற ஒரு அரசின் தலைவரா குடியரசுத் தலைவர் வந்து இந்தியாவை உலக நாடுகள் மத்தியில பிரதிபலிக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், வெளிநாடுகள் கூட நம்ம செய்யக்கூடிய ஒப்பந்தங்கள், இது எல்லாத்துலயும் குடியரசுத் தலைவர் சார்பா தான் மற்றவங்க சைன் பண்ணுவாங்க. அது குடியரசுத் தலைவர் பெயர்ல தான் வெளியுறவு ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்திடப்படும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது சர்வதேச உடன்படிக்கைகள் என்னதான் பிரசிடென்டோடைய பேர்ல கையெழுத்து போடப்பட்டாலும் அது பாராளுமன்றத்தால நிச்சயமா அப்ரூவல் செய்யப்படணும். ஓகேவா? ஸோ பார்லிமெண்ட்ல அப்ரூவல் செய்யலைன்னா அந்த ஒப்பந்தம் வந்து செல்லாது. ஆனா அந்த ஒப்பந்தம் யாரு பேர்ல நடக்குது? வெளியுறவு நம்ம பாக்குறோம். ஆனா மோடி பிரைம் மினிஸ்டர் தான் போயிட்டு நிறைய இடத்துல வந்து போவாரு வருவாரு, சைன்லாம் பண்ணுவாங்க, நம்ம பார்த்துருப்போம். ஆனா அது யார் பேர்ல பண்ணுவாங்க? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பேர்ல தான் பண்ணுவாங்க. புரியுதா? இது வந்து ஒரு டிப்ளமேட்டிக் பவர், பெருசா ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து மிலிட்டரி பவர், ராணுவ அதிகாரம். இது நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்மளுக்கு தெரியும். என்னன்னா, குடியரசுத் தலைவர் தான் முப்படைகளோட தளபதியா இருப்பாரு. ஓகேவா? கமாண்டர் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ். முப்படைகளின் தளபதி யாருன்னா குடியரசுத் தலைவர். ஓகேவா? அது மட்டும் இல்லாம இப்போ சிடிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புதுசா ஒரு பதவி வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கிரியேட் பண்ணாங்க. சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். ஓகேவா? சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப், அதாவது முப்படை அதிகாரிகளின் தளபதி. ஓகேவா? முப்படை அதிகாரிகளின் தளபதி. ஸோ முப்படை தளபதி, சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ், கமாண்டர் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் பார்த்தோம்னா பிரசிடென்ட், அண்ட் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப்னு ஒரு பதவி உருவாக்குனாங்க. அதாவது இது பதவி என்னன்னாக்கா, நம்ம பார்த்துருப்போம்ல, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்,
இந்த 3 படைகளுடைய தளபதி தான் யாரு? இந்த சிடிஎஸ். ஸோ இந்தியாவுடைய முதல் சிடிஎஸ் யாருன்னா பிபின் ராவத். ஓகேவா? ஸோ பிபின் ராவத் தான் ஃபர்ஸ்ட் சிடிஎஸ். ஆனா இவர் வந்து இந்த நீலகிரி சைடு வந்து ஏதோ ஒரு இதுல வரும்போது ஹெலிகாப்டர் வந்து வெடிஞ்சு அவர் வந்து இறந்து போயிருப்பாரு பிபின் ராவத். புரியுதா? ஸோ எதுக்கு இதனால பார்க்குறோம்னா, இந்த சிடிஎஸ் முப்படைகளின் தளபதியையும் அண்டு வந்து ராணுவம், கடற்படை, விமானப்படைகளோட தளபதிகளை நியமனம் பண்றது யாருன்னா இந்த குடியரசுத் தலைவர் தான். புரியுதா? அப்போ இதுதான் குடியரசுத் தலைவருடைய ராணுவ அதிகாரங்கள். ஸோ இதுல எதனா டவுட் இருக்கா இது ரெண்டுத்துல? இல்ல ப்ரோ. இப்ப இவரு வந்து இறந்துட்டாருன்னா இப்போ கரண்டா இப்ப யாரு இருக்கா? இன்னும் அந்த போஸ்டிங் யாரும் வரலையா? இல்ல வந்துட்டாங்க. அது உன்னோட ஹோம்ஒர்க். ஓகே. சரியா? கரண்ட் சிடிஎஸ் யாருன்னு பார்த்துக்கோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து குடியரசுத் தலைவரோட எமர்ஜென்சி பவர். ஸோ எமர்ஜென்சி வந்து நம்ம பார்த்துட்டோம். ஞாபகம் இருக்கா உனக்கு? ஆல்ரெடி நம்ம வந்து எமர்ஜென்சியை பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ அதனால இப்போ நம்ம அதை பார்க்க தேவையில்லை. ஸோ அடுத்து வந்து நம்ம இந்த ஆர்டினன்ஸ் பத்தி பார்த்தோம்ல, அவசர கால சட்டம்னு ஒன்று பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? அந்த அவசர கால சட்டத்தில் ஒரு லிமிடேஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் எழுதிக்க. நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ அவசர கால சட்டம்னா என்னது? பிரசிடென்ட் வந்து போடுறாரு. ஆனால் இவருக்கு ரெக்கமெண்டேஷன் யார் பண்ணணும்? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெடட் பை பிரைம் மினிஸ்டர் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணணும். அப்புறம் வந்து இது வந்து குடியரசுத் தலைவருடைய தன்னிச்சையான அதிகாரம் கிடையாது. ஏன்னா இதுக்கு பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் உடைய அனுமதி தேவை. ஸோ தன்னிச்சை அதிகாரம் கிடையாது. டவுட். அவசர சட்டம் வந்து பாராளுமன்றம் செயல்படாம இருக்கும்போது தானே உருவாகும். ஆமா ஆமா ஆமா. அப்பயும் உங்க பர்மிஷன் கேட்கதான் ஆகணுமா? புரியல. அப்ப பர்மிஷன் கேட்கணுமா? யாருக்கிட்ட? பிரசிடென்ட் கிட்டயா? பிரசிடென்ட் தான் பண்ண போறாரு. ஓகே. அப்போ வந்து அவர் வந்து ரெண்டு கீழவை மேலவை இருக்குல்ல? ஆமா. அதுக்கு கிட்ட அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி தான் அவர் பண்ண முடியுமா? அவரா பண்ண முடியாதா? இல்ல, அதுதான் சொல்றேன். பிரசிடென்ட் வந்து டைரக்டா ஆர்டினன்ஸ் போட முடியாது. அதுக்கு பிரதமரை தலைவராக கொண்ட அமைச்சரவை குழு. அப்பதான் வந்து இப்ப அவசர காலத்துல தான் செயல்படாம இருக்கும்ல. யாரு? அவசர கால சட்டம்ன்றது நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிறீங்கன்னா, எமர்ஜென்சின்றது வேற, நெருக்கடி நிலைன்றது வேற. ஓகே ஓகே. எமர்ஜென்சி இப்போ வந்து நார்மல் சிச்சுவேஷன்லயே பண்ணலாம். ஆமா ஆமா. எமர்ஜென்சின்றது ஆர்டிகல் 352, 356, 360 தான் எமர்ஜென்சி. ஓகேவா? ஓகே. அது எமர்ஜென்சின்றது வேற. அவசர கால சட்டம்ன்றது வேற. அவசர கால சட்டம்ன்றது ஓகே. இப்போ ரெண்டுமே நம்ம பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இன்னும் டவுட். இப்ப வந்து இப்ப பிரதமர் நாடாளுமன்றம் எல்லாம் கூடிட்டு இருக்கு. அப்ப ஒரு அவசர சட்டம் போடணும்னா இதெல்லாம் சாத்தியமாகும். நாடாளுமன்றமே கூட்டல. அப்ப அவசர சட்டத்துக்கும் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி ஆகணுமா? இங்க கிரைட்டீரியாவே என்னன்னா, ஆர்டினன்ஸ் மேக்கிங் அவசர கால சட்டம் போடணும்னா பாராளுமன்ற கூட்டத்தொடர் இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. அதான் நம்ம நேத்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணோம். நான் வந்து கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ண, அது மட்டும் அதனால தான். அப்படியா? ஓகே ஓகே. அதாவது நேத்து நம்ம வந்துட்டு அதுதான் பார்த்தோம். அவசர கால சட்டத்துல வந்து குடியரசுத் தலைவர் நம்ம வந்துட்டு ஒரே நிமிஷம். அவசர கால சட்டம்ன்றதை பார்த்தோம்னாக்கா குடியரசுத் தலைவர் அந்த பாராளுமன்றம் கூட்டத்தொடர் நடக்காதப்பதான் அவசர கால சட்டம். ஓகே ஓகேவா? ஓகே ஓகே. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நேத்து நம்ம இது பார்த்தோமா,
ம். இந்த இது நம்ம நேத்து பார்த்திருப்போம். கரெக்ட்டா? ஆமா. இல்ல இருந்தேன்னு நினைக்கிறேனே இத பார்க்கும்போது. இத பாதியில இல்லையா? ஜாயின் பண்ணேன். ஃபுல்லா வரல. ஓகே. ஸோ அவசர கால அதான். சட்டம்னா பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் நடக்கக்கூடாது. அதோட ஓகே. கிரைட்டீரியாவே அதுதான். ஓகே. சரியா? இதான் டவுட். ஓகே. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா முக்கியமான பாயிண்ட் அதை நம்ம நேத்தே பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து பாராளுமன்ற சட்டத்தோட அளவுக்கு எஃபெக்ட் ஆர்டினன்ஸ்க்கும் இருக்கும். அண்ட் இதோட நேச்சர் நம்ம பார்த்தோம் சரியான சட்டம். இட்ஸ் நாட் அ பேரல் பவர் டு லெஜிஸ்லேச்சர். அதுக்கடுத்து இது கேம் இன் டு ஃபோர்ஸ் ஃப்ரம் பேக் டேட்னு என்னன்னாக்கா அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எமர்ஜென்சி போடுறாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து டுடே எக்ஸாம்பிள் வந்து எமர்ஜென்சி போடுறாங்க சரி ஆர்டினன்ஸ் வேணா இன்னைக்கு என்ன டேட்டு 22 மே 2024. ஸோ இன்னைக்கு ஒரு ஆர்டினன்ஸ் போடுறாங்க. அது என்னன்னா 2020 முதல் டேட்ல இருந்து கூட புரியுதா? அதாவது முன்னாடி அந்த ஆர்டினன்ஸ் போடுற டேட்டுக்கு முன்னாடி இருந்து கூட நம்மளால ஒரு சட்டங்களை போட முடியும். ஓகேவா? ஸோ அப்போ பேக் டேட்ல கூட சட்டங்களை ஆர்டினன்ஸால போட முடியும். ஆனா நம்ம ஆர்டினன்ஸால அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு பார்த்துட்டோம். லிமிட் அதான் லிமிட் ஆன்சர் வந்து இதுதான். பாராளுமன்றத்துடைய 2 அவைகளும் கூட்டத்தொடர் இல்லாத பொழுது புரியுதா? ஆனா ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷனுக்கு மட்டும்தான் நம்ம எமர்ஜென்சியை ஆர்டினன்ஸ் போட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா பிரணாப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவா இருக்கும்போது அப்போ வந்து பிஜேபி அப்பதான் ரூலிங்க்கு வராங்க. பிரணாப் 2012-11 பிரசிடென்ட் ஆகுறாரு. சரி அதுக்கப்புறம் வந்து பிஜேபி 2014 வந்து ரூலிங்க்கு வராங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு 3 வருஷம் வந்து பிரசிடென்ட் வந்து பிரணாப் முகர்ஜி அவர் வந்து காங்கிரஸ் பார்ட்டி. ஓகேவா? பிரணாப் வந்து காங்கிரஸ். ஸோ பிஜேபி வந்து ரூலிங்ல இருக்கு. ஸோ பிரணாப் வந்து பிரசிடென்ட். ஸோ அந்த டைம்ல பிரணாப் முகர்ஜி என்ன சொல்றாருன்னா கரண்ட் கவர்மெண்ட் வந்து நிறைய ஆர்டினன்ஸை கொண்டு வரீங்க, இது வந்து ஜனநாயகத்துக்கு முரண்பாடா இருக்கு. ஸோ தயவு செஞ்சு ஆர்டினன்ஸை கம்மி பண்ணுங்க, அவசர சட்டங்களை கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிரணாப் முகர்ஜி சொல்றாரு. புரியுதா? அப்ப என்னன்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட சர்க்கம்ஸ்டன்ஸுக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஆர்டினன்ஸை போட முடியும். ஓகேவா? அதுக்கடுத்து முக்கியமான பாயிண்ட் இதை வந்து நம்ம நேற்று பார்க்கல. அது என்னன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதி மறு ஆய்வு. அவசர கால சட்டத்திற்கு நீதி மறு ஆய்வு பொருந்துமா அப்படின்னா பொருந்தும். இது ஆரம்ப காலகட்டத்துல பொருந்தாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா 44வது சட்ட திருத்தம் 1978 என்ன சொல்லியிருக்குன்னா இது நீதி மறு ஆய்விற்கு உட்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் எந்த கேஸுமே ஆர்டினன்ஸ்க்கு வந்து எந்த கேஸுமே இது வரைக்கும் போடப்படலை. ஓகேவா? எந்த கேஸுக்குமே ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து பண்ணது கிடையாது. சரியா? அப்போ ஜுடிஷியல் ரிவ்யூவை எப்பதான் பண்ணலாம் அப்படின்னா ஒரு தவறான பின்புலனுக்காக மேலசைடு அப்படின்னாக்கா தவறான காரணங்கள் இதுல வந்து வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஏமாத்து வேலை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஏமாத்தியோ இல்லை அந்த மாதிரி வந்து ஒரு அவசர சட்டத்தை போட்டிருந்தாங்கன்னா நம்ம வந்துட்டு அதை நீதி மறு ஆய்விற்கு உட்படுத்த முடியும். ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு அவசர சட்டமும் நீதி மறு ஆய்விற்கு உட்படுத்தப்பட்டது கிடையாது. அண்டு அடிப்படை உரிமைகளை நீக்க முடியாது. இது ரொம்ப முக்கியம். அவசர சட்டங்களின் பொழுது அடிப்படை உரிமைகளை நீக்க முடியாது. இது வந்து பார்த்தோம்னாக்கா உனக்கு வந்து எது கூட லிங்க் ஆயிடும் அப்படின்னா அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஸோ இட் கேனாட் அமெண்ட் கான்ஸ்டியூஷன். ஸோ
அவசர சட்டம்ன்றது அரசியலமைப்பை திருத்தம் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இது என்ன பண்ணுது, அடிப்படை உரிமைகளை நம்மள அடிப்படை உரிமை என்பது என்னது, கான்ஸ்டியூஷன்ல தானே இருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம அடிப்படை உரிமைகளை எந்த ஒரு மாற்றமும் பண்ண முடியாது. அதே மாதிரி அவசர கால சட்டம்ன்றது பார்த்தோம்னா பிரசிடென்ட் எதுவும் பார்லிமெண்ட் எது எதெல்லாம் சட்டத்தை ஏற்றும் மட்டும்தான் அவசர சட்டங்களை போட முடியும். அதாவது யூனியன் லிஸ்ட், பாராளுமன்றத்துல எந்தெந்த தலைப்புகளை சட்டத்தை போட முடியுமோ அந்த தலைப்புகள்ல மட்டும்தான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து ஆர்டினன்ஸை போட முடியும். ஓகே, புரியுதா? ஸோ ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிறதுல வந்து பிரசிடென்ட் ஆர்டினன்ஸை போட முடியாது. ஏன்னா ஸ்டேட் லிஸ்ட்ல யார் ஆர்டினன்ஸ் போட போறா? கவர்னர் ஆஃப் ஸ்டேட் வந்து ஆர்டினன்ஸ் போடுவார். புரியுதா? ஸ்டேட் லிஸ்ட்ல யார் ஆர்டினன்ஸ் போடுவா? கவர்னர் ஆர்டினன்ஸ் போடுவார். ஸோ இது நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது அப்ரூவல் பீரியட் வந்து பார்லிமெண்ட் அப்ரூவ் பண்ணி ஆகணும். அதாவது பாராளுமன்றம் கூடிய 6 வாரங்களுக்குள்ள அப்ரூவல் பண்ணி ஆகணும். ஸோ இதை வந்து டிஸ்அப்ரூவல் பண்ண முடியுமா, அனுமதி மறுக்க முடியுமானா கண்டிப்பா அனுமதி மறுக்க முடியும். பாராளுமன்றத்துல ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றது மூலமா இதை அனுமதி மறுத்துடலாம். ஸோ மேக்சிமம் இதான் நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதிகபட்ச கால வரம்பு, அவசர கால சட்டத்தின் அதிகபட்ச கால வரம்பு 6 மாதங்கள் மற்றும் 6 வாரங்கள். ஓகேவா? ஸோ இதான் லிமிடேஷன்ஸ். நம்ம நேற்று பார்த்து நீங்க பார்க்காதது ஒரு 2 பாயிண்ட் இருக்கு. அது மட்டும் தான். என்னன்னா ஜுடிஷியல் ரிவ்யூக்கு இன்க்ளூடு இது வந்து அப்படியே உரிமை இருக்க முடியாது. அவ்வளவுதான். ஸோ இது என்ன டவுட் இருக்கா? இல்லையா? சூப்பர். அதுக்கு அடுத்தது குடியரசுத் தலைவரோட ரத்து அதிகாரம். குடியரசு ரத்து அதிகாரம் நல்லா கூர்ந்து கவனிக்கணும் இந்த இடத்துல. ஏன்னா இது வந்து நிறைய எக்ஸாம்ல ஏகப்பட்ட டைம் வந்து இதை கேட்டிருக்காங்க. ஸோ பிரசிடென்ட்ன்ற ஒரு டாபிக் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும். சரியா? ஸோ நிறைய அதிக அளவுல கொஷின்ஸ் வந்து நம்ம பிரசிடென்ட் இந்த டாபிக்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ரத்து அதிகாரம் அப்படின்னா என்னன்னா, நம்ம பார்த்தோம்ல ஒரு மசோதாவுடைய லைஃப் எப்படி இருக்கு. சண்முகம், ஒரு மசோதா வந்து எப்படி கிரியேட் ஆகுது, ஒரு சட்டம் வந்து எப்படி கிரியேட் ஆகுது சொல்லு பார்ப்போம். ஞாபகம் இருக்கா? நம்ம பார்த்தோம்ல ஒரு ஆக்ட் எப்படி கிரியேட் ஆகுது. ஆக்ட் பில் ஃபார்ம் பண்ணுவானுங்க. ஐயோ ஸோ பில்லு இருக்குமா? நானே சொல்லிடுறேன்டா. ஒரு பில்லு இருக்கா? ஒரு பில்லு ஆக்டா மாறுறதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. ஓகேவா? அதாவது இது என்ன பண்ணுது, லோக்சபா இல்லைன்னா ராஜ்யசபா அங்க பாஸ் ஆகுது. அங்க இருந்து இன்னொரு அவைக்கு போகுது. அதாவது ராஜ்யசபாவுக்கோ இல்ல லோக்சபைக்கோ போகுது. அங்க இருந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு போகுது. புரியுதா? இப்போ இவரு சைன் பண்ணாருன்னா அது வந்து ஆக்டா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோமா. அப்போ பார்லிமெண்ட்ல இருந்து ஒரு பில்லு பிரசிடென்ட்டுக்கு போகுது அப்படின்னா அத பிரசிடென்ட் என்னென்னலாம் பண்ணலாம், வெறும் அப்ரூவல் மட்டும்தான் கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா அது என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு, என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒண்ணு அதுக்கு என்ன சொல்லலாம், எஸ்ன்னு சொல்லலாமா, ஓகே நான் வந்து சைன் பண்றேன் அப்படின்னா. இல்லைன்னா நோ, அனுமதி மறுக்கலாமா, நான் கையெழுத்தெல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லலாமா. அதுக்கு அடுத்தது ஓகே உங்களதுல ஏதோ கொஞ்சம் தப்பு இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்றாருல்ல, அதாவது ரீகன்சிடர் ஆர்
ரிட்டன் ஃபார் ரீகன்சிடர், அதாவது கொஞ்சம் கரெக்ஷன் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புறாரு பாத்தியா, அதாவது ரிட்டன் அனுப்புறது. ஓகேவா, அப்போ ரிட்டன் அனுப்பலாம். மூணாவது, இவனுக்கு சைன் பண்ணா மிகப்பெரிய பிரச்சனை வரும், நமக்கு எதுக்கு தலைவலி அப்படின்னு சொல்லி அப்படியே வித்ஹோல்டு பண்றது. வித்ஹோல்டுனா நிறுத்தி வைக்கிறது. அப்படிதா பார்லிமெண்ட்ல இருந்து பிரசிடென்ட்டுக்கு ஒரு பில்லு போகுதுன்னா அதை அவர் என்ன பண்ணலாம்? சொல்லுங்க, சொல்லு பார்ப்போம். அவர் அதை என்னென்ன பண்ணலாம்? கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுங்க. பார்லிமெண்ட்ல இருந்து ஒரு பில்லு பிரசிடென்ட் கையில போகுது. அப்படி போகும்போது அந்த பில்ல வந்து பிரசிடென்ட் என்னென்ன பண்ண முடியும்? அதான் அவர் வந்து சைன் பண்ணி அதை வந்து இது அப்ரூவ் பண்ணலாம் அந்த பில்ல. மாதிரி அதை சைன் பண்ணாமையே வந்து அவர் வந்து ஸ்டாப் பண்ணலாம். சைன் பண்றது இல்ல நான் சைன் பண்ணணும் சொல்லலாம், இல்ல நான் ஹோல்டு பண்ணலாம். இல்லனாக்க இத மறுபடியும் வந்து செக் பண்ண சொல்லி சொல்லலாம். ஓகே, ரீகன்சிடருக்கு திருப்பி அனுப்பலாம். கரெக்டா? எஸ். அப்புறம் நாள்டா நிறுத்தி சொல்லிட்டேனே. சொல்லிட்டியா? கவனிகள் தான். கால் ஒன்று வந்துட்டே இருக்கு. சரி, ஓகே. இப்போ இந்த 4 ஆப்ஷன் ஆஃப் இந்தியா கையில இருக்கு, புரியுதா? அது அனுமதி கொடுக்கிறது. கரெக்டா? அப்போ மீதி வர்றது எல்லாமே என்னது? அனுமதி கொடுக்க. புரியுதா? மீதி இந்த 3 4 எல்லாம் கொடுக்கிறது மறுக்கிறது, அதாவது ரத்து பண்றதுன்னு அர்த்தமா? மறுத்தல் அல்லது ரத்து பண்ணுதல் அப்படின்னு பார்த்தோமா, அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்போ இதுதான் நம்ம என்ன சொல்றாங்கன்னா வீட்டோ பவர்ன்றாங்க. ஓகேவா? இதுக்கு பேர் என்னது? வீட்டோ பவர். அதாவது கவர்மெண்ட் பார்லிமெண்ட் அனுப்புன ஒரு பில்ல என்னெல்லாம் அனுமதி போட முடியாதுன்னு சொல்லிட்டு மறுக்கிறார் பத்தி, அது ஒரு பவர் தானே. பார்லிமெண்ட்ல இருந்து வர்றத மறுக்கிறதே ஒரு பவர் தானே, இல்ல திருப்பி அனுப்புறதே ஒரு பவர் தானே. ஏன்னா இவரு சைன் பண்ணா மட்டும்தான் அது சட்டமாவே மாற போகுது. புரியுதா? அப்போ இதுதான் நம்ம என்ன சொல்றோம், வீட்டோ பவர் ஆஃப் தி பிரசிடென்ட்ன்றோம். வீட்டோனா என்னது? ரத்து பண்ணக்கூடிய அதிகாரம். அப்போ இந்திய குடியரசுத் தலைவருக்கு எத்தனை வகையான ரத்து அதிகாரம் இருக்கு? இதை பார்த்து சொல்லு பாப்போம். 4 ரத்து அதிகாரம் மேல 3 வந்து வராது. புரியுதா? ஓகே ஓகே. அப்ப இந்திய குடியரசுத் தலைவருக்கு இருக்கக்கூடிய ரத்து அதிகாரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 3 இருக்கு. சரியா? 3 அதிகாரம் வச்சிருக்காரு. இப்ப நம்ம வீட்டோ பவர்னா எத்தனை இருக்கு நம்ம இப்ப பார்க்க போறோம். 1 அப்சல்யூட் வீட்டோ, அதாவது முழுமையான ரத்து அதிகாரம். அது 100% நான் இதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு பேரு தான் என்னது? முழுமையான ரத்து. என்னால முடியவே முடியாதுன்னு சொல்றதுக்கு பேர் முழுமையான ரத்து. சரியா? அதுக்கடுத்து குவாலிஃபைடு வீட்டோ, வரையறுக்கப்பட்ட ரத்து அதிகாரம். இது வந்து இந்தியன் பிரசிடென்ட்டுக்கு இது கிடையாது. அமெரிக்காவுடைய குடியரசுத் தலைவருக்கு தான் இந்த குவாலிஃபையிங் வீட்டோன்றது. இதெல்லாம் வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க. அதுக்கடுத்து சஸ்பென்சிவ் வீட்டோ. ஓகேவா? நெக்ஸ்ட் பாக்கெட் வீட்டோ. இப்போ அப்சல்யூட் வீட்டோன்றது என்னன்னா, நம்ம பார்த்தோம்ல, முழுமையான ரத்து, கம்ப்ளீட். எனக்கு வந்து நான் அனுமதியை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுக்கிறது. ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இதுக்கு வந்து 2 வகையான மசோதாக்களை குடியரசுத் தலைவர் அனுமதி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மறுக்கலாம். புரியுதா? 2 வகையான மசோதாக்களை குடியரசுத் தலைவர்
என்னால அனுமதி எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுக்கலாம். அப்போ அந்த 2 மசோதாக்கள் எது அப்படின்னா, ஒண்ணு தனி நபர் மசோதா. ஓகேவா? தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, சாரி தமிழ்ல தனிநபர் மசோதா, இங்கிலீஷ்ல வந்து பிரைவேட் மெம்பர் பில் அப்படின்னுவாங்க. ஸோ தனிநபர் மசோதான்றது என்னன்னா, இது வந்து நான் கவர்மெண்ட் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு பில்லு அப்படின்னா அதை கொண்டு இப்போ ஒரு மினிஸ்டர் வந்து ஒரு பில்லை கொண்டு வராரு அப்படின்னா அதுக்கு பேரு கவர்மெண்ட் பில். ஒரு அமைச்சர் ஒரு மசோதாவை கொண்டு வராரு அப்படின்னா அதுக்கு பேரு கவர்மெண்ட் பில். ஓகேவா? இப்போ ஒரு நான் மினிஸ்டர், அதாவது கவர்மெண்டோட ஒரு பார்ட்டா இல்லாத ஒரு அமைச்சர் கொண்டு வராருன்னா, ஒரு மசோதாவை தாக்கல் பண்றாருன்னா அதுக்கு பேர் என்னது? பிரைவேட் மெம்பர் பில். எக்ஸாம்பிள், இந்த திருச்சி சிவா அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, பெண்களுக்கு வந்து பாராளுமன்றத்துல இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பில்லை கொண்டு வந்திருப்பாரா? அந்த பில்லு இன்னுமே பாக்கெட் வீடியோல வச்சிருக்காங்க. இன்னும் வந்து அது பாஸ் ஆகலன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ பிரைவேட் மெம்பர் பில்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்போ பிரைவேட் மெம்பர் பில்ன்றது என்னது? அமைச்சர் அல்லாத ஒருவர் கொண்டு வரக்கூடிய மசோதாவுக்கு தான் பாக்கெட் பில், சாரி தனிநபர் மசோதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப அமைச்சர் கொண்டு வர்றது என்னது? அமைச்சர் கொண்டு வரக்கூடிய மசோதாவுக்கு என்ன பேரு? கவர்மெண்ட் பில் அல்லது அரசு மசோதா. புரியுதா? அப்போ தனிநபர் மசோதாவை பிரசிடென்ட் கிட்ட போகும்போது பிரசிடென்ட் அதை முழுமையா ரத்து பண்ணலாம். புரியுதா? அது ஒண்ணு. கவர்மெண்ட் பில்ல ஒரு பிரசிடென்ட் வந்து ரத்து பண்ண முடியுமா? ஸோ கவர்மெண்ட் பில்ன்றது ஒரு அமைச்சர் கொண்டு வர்றது. ஓகேவா? அது ரத்து பண்ண முடியுமா? எப்போனா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து 2024 இப்போ நம்மளுக்கு இருக்கா? 2024ல 2020 இது வேண்டாம். ஸோ 2015ல பிஜேபி வந்து ரூலிங் அமைச்சு 2014ல பிஜேபி ரூலிங் அமைச்சாங்க. சரியா? ரூலிங்க்கு வந்தாங்க. இப்போ 2013ல இதுல பார்லிமெண்ட்ல பாஸ் ஆன ஒரு பில்லு பிரசிடென்ட் கிட்ட இருக்கு. ஓகேவா? 2013ல பாஸ் பண்ண ஒரு பில்லு பிரசிடென்ட் கிட்ட போயிருக்கு. அதுக்குள்ள எலெக்ஷன் வச்சு புதுசா ஒரு கவர்மெண்ட் வந்துட்டாங்க. இந்த புது கவர்மெண்ட் வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு முந்தன போட்ட ஒரு போன கவர்மெண்ட் வந்து பாஸ் பண்ண ஒரு மசோதா குடியரசுத் தலைவரோட கிடப்பில் இருக்குமா, அந்த மசோதாக்களை கையெழுத்து போடாதீங்க அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட்டுக்கு அறிவுறுத்திடுவாங்க. ஓகேவா? அப்போ அந்த மாதிரி மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட மாட்டாரு, ஈவன் தோ அது அரசு மசோதாவா இருந்தாலும் கூட. புரியுதா? அப்போ கவர்மெண்ட் பில்லையும் பிரைவேட் பில்லையும் பிரசிடென்ட் வந்து நீக்க முடியும், அதாவது முழுமையா ரத்து பண்ண முடியும். இதுல என்ன டவுட் இருக்கா முழுமையான ரத்து அதிகாரத்துல? சண்முகம், டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ. புரிஞ்சது? ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து குவாலிஃபைடு வீட்டோ, வரையறுக்கப்பட்ட ரத்து அதிகாரம். வரையறுக்கப்பட்ட ரத்து அதிகாரம்ன்றது என்னன்னா, இது வந்து இந்திய குடியரசுத் தலைவருக்கு கிடையாது. அதிகாரம் கிடையாது. அமெரிக்காவுடைய குடியரசுத் தலைவருக்கு தான் இந்த அதிகாரம் இருக்கு. அப்படின்னா அது நம்ம குடியரசுத் தலைவருக்கு இல்லாத அதிகாரம் வந்து அமெரிக்காவுடைய குடியரசுத் தலைவருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ மேல நம்ம பார்த்தோம்ல, கவர்மெண்ட் பில்லு, பிரைவேட் பில்லு, இதெல்லாம் பார்த்தோமா? இது எல்லாமே சிம்பிள் மெஜாரிட்டியில இருக்கிறது தான். சிம்பிள் மெஜாரிட்டியில வரக்கூடிய ஒரு மசோதாக்களை தான் குடியரசுத் தலைவர் என்னால போட
முடியாது. ஓகேவா? ஆனா அதுவே ஒரு ஸ்பெஷல் மெஜாரிட்டியில வந்திருக்கு. சிறப்பு பெரும்பான்மையில அறுதி பெரும்பான்மையா அறுதி அல்லது சிறப்பு பெரும்பான்மையில, அதாவது 2/3 மெஜாரிட்டியில பாஸ் பண்ண ஒரு மசோதாவை இந்திய குடியரசுத் தலைவர் ரிஜெக்ட் பண்ண முடியாது, திருப்பி அனுப்ப முடியாது. இந்திய குடியரசுத் தலைவர் வீட்டோவை பயன்படுத்த முடியாது. ஓகேவா? திருப்பி அனுப்ப முடியாது, அதை ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஆனா அமெரிக்காவோட பிரசிடென்ட் என்ன பண்ணலாம்? அது வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணி இருந்தாலுமே கூட அந்த மசோதாவை இல்லைன்னு சொல்லிட்டு அறிவிக்கிற உரிமை யாருக்கிட்ட இருக்கு? அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. இதுக்கு பேர் தான் குவாலிஃபைடு வீட்டோ. ஓகேவா? வரையறுக்கப்பட்ட ரத்து அதிகாரம். அதுக்கடுத்து சஸ்பென்சிவ் வீட்டோ, தற்காலிக ரத்து அதிகாரம். அதாவது பிரசிடென்ட்டுக்கு ஒரு பில்லு போகுது, ஆனா அந்த பிரசிடென்ட் அதை என்ன பண்றாருன்னா ஒரு முறை திருப்பி அனுப்புறாரு. இந்த மாதிரி இதுல தப்பு இருக்கு, இதை பாருங்க, கரெக்ஷன் பண்ணி திருப்பி அனுப்புங்கன்னு சொல்லி பார்லிமெண்ட்டுக்கே திருப்பி அனுப்புறாரு. ஓகேவா? அப்படி திருப்பி அனுப்புன மசோதாவை பார்லிமெண்ட் திருத்தம் செய்தோ அல்லது செய்யாமலோ, ஓகேவா, அகைன் இது என்ன பண்ணுது? பிரசிடென்ட் வருதுன்னா பிரசிடென்ட் இதை கண்டிப்பாக அனுமதி அளிக்க வேண்டும். ஓகேவா? அனுமதி அளித்தே தீர வேண்டும். அப்போ இவருக்கு வந்து நார்மலாவே இருக்கிறது என்னது? ஒரு முறை, ஓகேவா, ஒரே ஒரு மசோதா திருப்பி அனுப்பு. நெக்ஸ்ட் வந்து பேக்கெட். இது புரிஞ்சா? சஸ்பென்சிவ் வீட்டோ குவாலிஃபையிங் வீட்டோ புரிஞ்சா? குவாலிஃபைடு புரிஞ்சுது. சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இங்க பார்த்தோம்ல, பார்லிமெண்ட் பிரசிடென்ட்டுக்கு ஒரு மசோதாவை அனுப்புறாங்க. அதுல அந்த பிரசிடென்ட் அதை என்ன பண்றாரு? திருப்பி அனுப்புறாரு. அதாவது இந்த தவறுகள் இருக்கு, ஏதோ சுட்டி காட்டி இதை கொஞ்சம் திருத்தி அனுப்புங்களேன் அப்படின்னு சொல்லி அகைன் பார்லிமெண்ட்டுக்கே அந்த மசோதாவை திருப்பி அனுப்பிடுறாரு. ஓகேவா? இப்ப பார்லிமெண்ட்ல அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு? ஒரு கவர்மெண்டா தான் இருக்கும். ஓகேவா? அப்ப அந்த அந்த பில்ல என்ன பண்ணுவாங்க பார்லிமெண்ட்ல? ஒண்ணு திருத்தம் பண்ணுவாங்க. ஓகே, குடியரசுத் தலைவரே சொல்லியிருக்காரு, நம்ம என்ன பண்ணலாம், திருத்தி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர் சொன்ன ஏரரை கரெக்ஷன் பண்ணி திருப்பி அனுப்புவாங்க. அப்படின்னா இவருன்னு சொல்றது, இவர் வேலையை நம்ம அனுப்புறத வந்து சைன் பண்றதுதான் இவர் வேலை. இவர் எதுக்கு இதுல கரெக்ஷன் எல்லாம் சொல்லின்னு இருக்காரு? அதெல்லாம் முடியாது, இருக்கிறத அப்படியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட் அந்த பில்ல திருத்தாம கூட அனுப்பலாம். புரியுதா? ஒண்ணு கரெக்ஷன் பண்ணலாம், இல்ல கரெக்ஷனே பண்ணாம கூட அனுப்பலாம். அப்படி அனுப்புனா செகண்ட் டைம் வருது இல்ல, அந்த டைம் பிரசிடென்ட் கிட்ட அந்த பில்லு போகும்போது அவரு கண்டிப்பா அனுமதி கொடுத்தே ஆகணும். ஓகேவா? மட்டும்தான் தலைவர் அந்த மசோதாக்களை திருப்பி அனுப்ப அதிகாரத்தை வச்சிருக்காரு. ஒரு முறைக்கு மேல அவரால் ஒரு மசோதாவை திருப்பி முடியாது. பேர் என்னது? சஸ்பென்சிவ் வீட்டோ. புரிஞ்சா? இப்போ ஓகேவா? இன்னும் புரிஞ்சா எக்ஸ்பிளைன் பண்ணுவா? இல்ல ஓகே ஓகே. குடியரசுத் தலைவர்கிட்ட போகுது. ஓகேவா? பாக்குறாரு, இதை கையெழுத்து போட்டு நம்ம தலைலாம் எதுக்கு உருண்டுகிட்டு இருக்கணும், எனக்கு ஒன்றும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம், ஒரு ஏதோ ஒரு சம்திங், ஏதோ ஒரு ரீசன். ஓகேவா? என்ன பண்றாங்க, அந்த பில்லை வந்து அப்படியே கிடப்பில் போடுறதுன்னு கேள்விப்பட்டிருக்கல, நம்ம கிடப்புல போடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பில்லை என் கண்ணிலே காமிச்சிடாதீங்கப்பா, பாக்கெட் உள்ள வச்சு விட்டுருங்க, ரொம்ப நாளா அது பாட்டு கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ எந்த விதமான ஆக்ஷனும் அந்த பில்லு மேல எடுக்க மாட்டாங்க. ஓகேவா? அது அப்படியே இருக்கும். அந்த அது அப்படியே வச்சிருப்பாங்க. எந்த விதமான அவுட்கமும் நம்மளுக்கு அதுல கிடைக்காது. அப்போ அந்த மாதிரி பில்லுக்கு பேர் என்னது? அந்த மாதிரி இருக்கிற ஒரு வீட்டோ பவருக்கு பேரு பேக்கெட் வீட்டோ. ஓகேவா? அதாவது இது நிறுத்தி வைப்பது அல்லது கிடப்பில் போடுவது. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வரும், எத்தனை நாள் இந்த மாதிரி அவரு எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்காம வச்சிருக்கலாம் ஒரு பில்லு மேல அப்படின்னு பார்த்தோம்னா,
இந்திய குடியரசுத் தலைவருக்கு அந்த நாள் கணக்கே குறிப்பிடல. எத்தனை நாள் வேணும்னாலும் அந்த பில்ல அவரு கிடப்பில போடலாம். வருஷ கணக்கானாலும் அது மேல எந்த விதமான பதிலும் சொல்லாம இருக்கலாம் இந்திய குடியரசுத் தலைவர். புரியுதா? சோ அப்போ இதே வந்து அமெரிக்காவுல பார்த்தோம்னா அந்த குடியரசுத் தலைவருக்கு எத்தனை நாள் இருக்கு? 10 நாள் தான் வந்து டூரேஷன் இருக்கு. ஆனா இந்திய குடியரசுத் தலைவருக்கு என் டே, ஓகேவா? என் டே. என் டேன்றது என்னது? எத்தனை நாள் வேணாலும். புரியுதா? அப்போ பாக்கெட் வீட்டோவை பொறுத்த வரைக்கும் எந்த குடியரசுத் தலைவர் அதிக அதிகாரம் கொண்டுள்ளார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய குடியரசுத் தலைவர் தான். பாக்கெட் வீட்டோவை பொறுத்த வரைக்கும் இந்திய குடியரசுத் தலைவர் அமெரிக்க குடியரசுத் தலைவரை விட அதிக அதிகாரம் கொண்டுள்ளார். ஆனா குவாலிஃபைடு வீட்டோ, வரையறுக்கப்பட்ட ரத்த அதிகாரத்துல அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு தான் அதிக அதிகாரம் இருக்கு. ஏன் அப்படின்னா, ஏன் அவருக்கு பாக்கெட் வீட்டோ கம்மியா இருக்கு அப்படின்னா, அந்த மனுஷன் நினைச்சா என்ன பண்ண முடியும்? குவாலிஃபைடு ஸ்பெஷல் மெஜாரிட்டியில வந்த பில்லையே அவரால இல்லைன்னு சொல்லி அறிவிக்க முடியும். என்னால சைன்லாம் போடாம எடுத்துட்டு போன்னு சொல்ல முடியும். ஆனா நம்மளால அதை பண்ண முடியாது. கண்டிப்பா சைன் தான் போட்டாகணும். அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இவருக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னது? அனுமதி கொடுக்கிறது மட்டும்தான் நம்ம ஆளுக்கு. எதுல? ஸ்பெஷல் மெஜாரிட்டியில வர்றதுக்கு. ஓகேவா? இது புரிஞ்சா? அதாவது வீட்டோ பவர் புரிஞ்சா? அப்சல்யூட் வீட்டோ, குவாலிஃபைடு வீட்டோ, சஸ்பென்சிவ் வீட்டோ, பாக்கெட் வீட்டோ. இதுல என்ன டவுட் இருக்கா? டவுட் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட். இப்போ நம்ம பார்த்தோம்ல, ஒரு பில்லு பார்லிமெண்ட்ல இருந்து பிரசிடென்ட்டுக்கு போகுதுன்னு பார்த்தோமா? அப்போ இந்த பில்லு எத்தனை டைப் இருக்கு அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அது மசோதாக்களின் வகைகள். ஓகேவா? இதுல வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு 4 வகையான மசோதாக்கள் இருக்கு. கம்பல்சரியா படிக்க வேண்டிய ஒரு டாபிக். கண்டிப்பா எக்ஸாம்ல ஒரு கொஸ்டினாச்சும் வராம இருக்கவே இருக்காது. கம்பல்சரியா வரும். அது யூபிஎஸ்சியா இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சியா இருந்தாலும் சரி, கம்பல்சரியா வரும். ஓகேவா? சோ இப்ப பார்த்தோம்னா சரி, மொத்தம் எத்தனை வகை மசோதாக்கள் இருக்குன்னா 4 டைப் இருக்கு. எத்தனை டைப் இருக்கு? 4 டைப் இருக்கு. ஒன்னு சாதாரண. இதெல்லாம் வந்து ம். பார்லிமெண்ட்ல தானே வரும், இல்ல குடியரசுத் தலைவர்ல வருமா? இது வந்து பார்லிமெண்ட்ல தான் வரும். பட் ஆனா நம்ம ஆ, வந்துட்டு இங்க பிரசிடென்ட்டோடைய பில்லு அதெல்லாம் மசோதாக்கள் நம்ம பார்த்துடுறோம்ல. ஓகே ஓகே அதனால நம்ம சேர்த்து பார்த்துடலாம். அவ்வளவுதான். ஓகே. சரியா? இல்லைன்னா ரொம்ப மண்டையில ஏத்துற மாதிரி இருக்கும். அதை நம்ம பார்லிமெண்ட் வரப்ப கூட பார்ப்போம். ஸோ இப்போ குடியரசுத் தலைவரோட டிஸ்கிரிஷனரி பவர், அதாவது தன்னிச்சையான அதிகாரம். ஸோ நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா, குடியரசுத் தலைவர் என்பவர் வந்து அமைச்சரவையும் பிரதம மந்திரியை தலைவராக கொண்ட அமைச்சரவை என்ன சொல்லுதோ அதை பண்றதுதான் குடியரசுத் தலைவருடைய வேலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமா? கரெக்டா? அப்போ இந்த பிரசிடென்ட்டுக்குன்னு வேற எதுவுமே தன்னிச்சையான அதிகாரமே கிடையாதா? அவர் சுயமா எதுவுமே பண்ண முடியாதான்னு ஒரு கேள்வி நம்மளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? அப்போ நம்ம பிரசிடென்ட்டுக்கு சுயமா அவரால் என்னதான் பண்ண முடியும்? கேள்விக்கான பதில் தான் இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவருடைய அந்த சுயமா பண்ணக்கூடிய அதிகாரங்கள் இருக்குல்ல, அதுக்கு பேரு தான் டிஸ்கிரிஷனரி பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னிச்சையான அதிகாரம், டிஸ்கிரிஷனரி. வேற எந்த ஒரு தூண்டுதலும் இல்லாமல், யாருடைய ஆலோசனையும் இல்லாம சுயமா முடிவெடுக்கிறது. எப்ப இவர் சுயமா முடிவெடுக்கலாம் அப்படின்னாக்கா, இப்போ எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு.
எக்ஸாம்பிள் இப்போ 2024 எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா? முடிஞ்சு ரிசல்ட்டை அறிவிச்சிட்டாங்க. ஸோ ரிசல்ட் அறிவிக்கும் போது ஏன்ற ஒரு பார்ட்டி, பின்ற ஒரு பார்ட்டி இருக்கு. மேஜரா இந்த 2 பார்ட்டி இருக்குன்னு வச்சுக்கேன். இந்த 2 பார்ட்டியும் கிட்டத்தட்ட 50%, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இவன் ஒரு 40%, இவன் ஒரு 38% சீட்டை வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இவன் 40, அது பார்ட்டி ஏ வந்து 40, பார்ட்டி பி வந்து 38% இடங்களை வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பார்ட்டி ஏ 40, பார்ட்டி பி வந்து 38% வாங்கியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். அதர்ஸ் 22% வச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதுல வந்து எதனா மெஜாரிட்டி இருக்கா அப்படின்னா யாராச்சும் மெஜாரிட்டி வாங்கியிருக்காங்களா? ஸோ மெஜாரிட்டின்றது என்னது? யாராவது சொல்லுங்க. நானே எழுதிட்டேன். அது கொஞ்சம் அதிகமா இருக்கிறது. 51%. கொஞ்சம் அதிகமா இல்ல, மெஜாரிட்டின்றது 51%. அதான் சொல்றதுக்குள்ள நீ ஆன்சர் பண்ணிட்டியே அப்படின்னு நான் சொல்லுவேன். வாயில தாண்டா சொல்லணும், வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். எப்ப கேள்வி கேட்பாங்க, எப்ப பதில் சொல்லணும், வெயிட் பண்ணணும். நடுவுல என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியாது. என்னாச்சு? வேணாம், அது ரெக்கார்ட் போட்டு வைக்க. சரி ஓகே. ஸோ மெஜாரிட்டி வந்து 51% இருக்கணும். அப்ப இந்த இடத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, நோ கிளியர் மெஜாரிட்டி. கரெக்டா? கிளியரா எந்த ஒரு மெஜாரிட்டியுமே இல்லை. அப்ப யார் ஆட்சி அமைக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வருமா? அப்போ பிரசிடென்ட் என்ன பண்ணலாம்னா டிஸ்கிரிஷனரி பவரை யூஸ் பண்ணலாம். ஓகே. அப்போ இவர் என்ன பண்ணுவாரு, ஏதாவது ஒரு பார்ட்டியை கூப்பிட்டு நீங்க ஆட்சி அமைங்க, ஆட்சி அமைச்சிட்டு ஏதாவது ஒரு பர்டிகுலர் டைமை வந்து கொடுத்துட்டு இந்த டேட்டுக்குள்ள எனக்கு மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. புரியுதா? புரியுதா? அப்போ எந்த ஒரு கிளியர் மெஜாரிட்டி இருக்கும்போது குடியரசுத் தலைவர் யாரை வேணாலும் கூப்பிட்டு ஆட்சி அமைக்க சொல்லலாம். ஆட்சி அமைக்க சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் டைம் பீயிங்ல உங்க மெஜாரிட்டியை லோக்சபாவில் ப்ரூவ் பண்ணிடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. புரியுதா? இது வந்து குடியரசுத் தலைவருடைய ஒன் ஆஃப் டிஸ்கிரிஷனரி பவர். அதுக்கு அடுத்தது அமைச்சரவை குழு இருக்காங்கல்ல, அமைச்சரவை குழு, அது லோக்சபையில அதோடைய பெரும்பான்மையை இழந்துருச்சுன்னு வச்சுங்களேன். லோக்சபையில அமைச்சரவை குழு அதோட பெரும்பான்மை இழந்துருச்சு. அதாவது அவன் ஆட்சியை அமைச்சு ஆட்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சடனா இந்த கவர்மெண்ட்டுக்கு இப்போ ஒரு பார்ட்டி வந்து எப்படி ரூலிங் ஆட்சி அமைக்குதுன்னா, டோட்டல் எம்பி சீட்ல 51% அவன் வச்சிருந்தான் அப்படின்னாக்கா அவன் ஆட்சி அமைக்கலாம். இதுல அவனுடைய ஓன் பார்ட்டி இருக்கும், ஆர் அவனுடைய அலையன்ஸ் சொல்லுவாங்கல்ல, கூட்டணி கட்சிகள், அவங்களாம் சேர்ந்துதான் ஆட்சி அமைச்சிருப்பாங்க. 51% எம்பிக்களை வச்சிருந்திருப்பாங்க. ஸோ ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு ரீசன்ல இந்த அலையன்ஸ் அவங்களுக்கு கூட்டணி அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க, ஆதரவு கொடுத்துருந்தாங்கல்ல, அவங்க வந்து ஆதரவை வாபஸ் வாங்கிட்டாங்க வச்சுக்கங்களேன். அப்ப என்ன ஆகும், இந்த பர்டிகுலர் பார்ட்டிக்கு கிடைச்ச 51% மெஜாரிட்டி கிடைக்காம போகுமா? அப்போ லோக்சபையில அந்த பர்டிகுலர் கட்சி என்ன பண்ணுது, மெஜாரிட்டி இழந்துருது. ஓகேவா? இழந்ததுக்கு அப்புறம் பிரசிடென்ட் என்ன பண்ணுவாருன்னா தன்னிச்சை அதிகாரத்தை யூஸ் பண்ணி லோக்சபையை கலைச்சிருவாரு. புரியுதா? இதுல என்ன டவுட் இருக்கா? இல்ல. ஓகே. கீர்த்தி உனக்கு? இல்ல இல்ல. ஸோ இந்த 2 இன்சிடென்ட் தான். ஓகேவா? அதுக்கடுத்து இந்தியாவுடைய குடியரசுத் தலைவருடைய
லிஸ்ட். ஸோ இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யாரு அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஓகேவா? இவர் வந்து 1950 இருந்து 1962 வரைக்கும் இவர் ஆட்சி பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாம இவரோட ரெக்கார்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவுடைய முதல் குடியரசுத் தலைவர், நம்ம இதெல்லாம் சின்ன வயசுலயே படிச்சிருப்போம் கரெக்டா? இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் அண்டு அதிக நாட்கள் குடியரசுத் தலைவரா பதவி வகிச்சவர் இவர்தான். மொத்தம் 12 வருஷம் இந்தியாவில் குடியரசுத் தலைவரா இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ மிக நீண்ட நாட்கள் குடியரசுத் தலைவராக பதவி வகித்தவர் யாரு? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அவருக்கு அடுத்து வந்தவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். இயர்லாம் பெருசா படிக்கணும்னு இல்லை, ஆர்டர் படிச்சு வச்சுக்கணும். இயரும் படிக்கணும். இன்கேஸ் படிக்க முடியல அப்படின்னா ஆர்டர் படிச்சு வச்சுக்கோ, கண்டிப்பா படிச்சாகணும். ஓகே, டாக்டர் ராதாகிருஷ்ணன். இவருடைய இம்பார்ட்டன்டான இருக்கிற விஷயம் என்னன்னாக்கா, துணை குடியரசுத் தலைவரா இருந்து குடியரசுத் தலைவரான முதல் நபர். ஓகேவா? துணை குடியரசுத் தலைவரா இருந்து குடியரசுத் தலைவரான முதல் நபர் இவர்தான். அதுக்கடுத்து டாக்டர் ஜாகிர் ஹுசேன், 3வது குடியரசுத் தலைவர். மிக குறுகிய காலம் குடியரசுத் தலைவரா இருந்திருக்காரு. அண்டு வந்து பார்த்தோம்னாக்கா குடியரசுத் தலைவரா இருந்த முதல் முஸ்லிம் இவர்தான். அதே மாதிரி பதவியில் இருக்கும்போது உயிர் துறந்த முதல் பிரசிடென்ட் இவர்தான். யாரு? டாக்டர் ஜாகிர் ஹுசேன். அதுக்கடுத்து வி கிரி. வி கிரி. ஸோ இப்போ இந்த குடியரசுத் தலைவர் பதவியில இருக்கும்போது இறந்துட்டாரு. இப்போ இவருடைய பிரசிடென்டோட சீட் என்ன ஆச்சு? இப்போ வேக்கண்ட் ஆயிடுச்சா? அந்த வேக்கண்ட்டை ஃபில் பண்றதுக்கு அப்போ இருந்த துணை குடியரசுத் தலைவர் யாரு? வி கிரி குடியரசுத் தலைவரா ஆக்ட் பண்றாரு. ஓகேவா? அப்போ இந்தியாவின் முதல் ஆக்டிங் பிரசிடென்ட், இந்தியாவின் முதல் தற்காலிக குடியரசுத் தலைவர் யாரு? வி கிரி. அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்கா ஜஸ்டிஸ் இதயதுல்லா. இவர் வந்து யாருனாக்கா சுப்ரீம் கோர்ட்டோடைய தலைமை நீதிபதியாக இருந்து குடியரசுத் தலைவராக பதவி வகித்தவர் இவர்தான். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு ஆர்டர் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ பிரசிடென்ட் இன்கேஸ் அவர் பதவி வேக்கண்ட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அந்த இடத்த யார் ஃபில் பண்ணுவா? வைஸ் பிரசிடென்ட். அப்புறம் துணை குடியரசுத் தலைவரும் இல்லைன்னா குடியரசுத் தலைவர் பதவி யார் ஃபில் பண்ணுவா? ஐடியா இருக்கா? கீர்த்தி, சண்முகம், லைன்ல தான் இருக்கேன். ஓகே, அதாவது சொன்னீங்க. சண்முகம், நீடா வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு ஆக்சுவலி ரொம்ப இருக்காங்க. டக்கு டக்குன்னு லாக் ஆகுதா, அன்மியூட் பண்ண போனா முடியல. ஓகே ஓகே ஓகே. ஓகே, ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் இருக்காரு. பிரசிடென்டோட பதவி வேக்கண்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கடுத்து வரவர் வைஸ் பிரசிடென்ட். இப்போ துணை குடியரசுத் தலைவரும் இல்லைன்னா அடுத்த பிரசிடென்டா யார் போவாங்கன்னா உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி. தலைமை நீதிபதி. அவரு இல்லைன்னா அதாவது உச்ச நீதிமன்றத்துல மூத்த நீதிபதி குழு இருக்குல்ல, அதுல இருந்து ஒருத்தர். ஓகே, உச்ச நீதிமன்றத்துடைய மூத்த நீதிபதி குடியரசுத் தலைவரா பதவி வகிப்பாரா? இப்போ வைஸ் பிரசிடென்ட் போயிட்டு அடுத்து யார் வந்திருக்கா? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி வந்திருக்காரு. அகைன் வி கிரி வந்து குடியரசுத் தலைவரா பதவி வகிச்சிருக்காரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அலி அகமது. இவரும் பதவியில் இருக்கும்போது இறந்துட்டாரு. அலி அகமது. அடுத்து பிடி ஜாட்டி.
இவர் துணை குடியரசுத் தலைவர், இதெல்லாம் தேவையில்லை. அது அடுத்தது நீலம் சஞ்சீவ ரெட்டி. நீலம் சஞ்சீவ ரெட்டி. ஸோ நீலம் சஞ்சீவ ரெட்டின்றவர் பிரதமராக குடியரசுத் தலைவராக பதவி வகித்த இளம் நபர். அந்த இளம் நபரோட வயசு என்னன்னா 64. இளம் குடியரசுத் தலைவர் யாரு? நீலம் சஞ்சீவ ரெட்டி. அவர் வயசு 64. ஓகேவா? அப்புறம் கியானி ஜெயில் சிங் குடியரசுத் தலைவராக பதவி வகித்த முதல் சீக்கிய குடியரசுத் தலைவர் கியானி ஜெயில் சிங். அடுத்து ஆர் வெங்கட்ராமன், வயது முதிர்ந்த குடியரசுத் தலைவர். இவர் தான் 76 வயசுல பிரசிடென்ட் ஆயிருக்காரு. அதுக்கடுத்து KR நாராயண், முதல் தலித் குடியரசுத் தலைவர். இதெல்லாம் வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க, சரியா? முதல் தலித் குடியரசுத் தலைவர் வந்து KR நாராயண். அதுக்கு அடுத்தது டாக்டர் APJ அப்துல் கலாம், விஞ்ஞானியாக இருந்து முதல் குடியரசுத் தலைவராக ஆகிய நபர் APJ அப்துல் கலாம். அதுக்கடுத்தது பிரதிபா பாட்டீல், முதல் பெண் குடியரசுத் தலைவர். ஓகேவா? முதல் பெண் குடியரசுத் தலைவர். அப்புறம் பிரணாப் முகர்ஜி. ஸோ பிரணாப் முகர்ஜி பார்த்தோம்னாக்கா ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருந்து பிரசிடென்ட் ஆனவர். யாரு? இந்த பிரணாப் முகர்ஜி. நெக்ஸ்ட் வந்து ராம்நாத் கோவிந்த், இவரும் ஒரு தலித் பிரசிடென்ட். ஸோ ராம்நாத் கோவிந்த் அடுத்து இப்ப யாரு இருக்கா? முர்மு. அவங்க ஃபுல் நேம் தெரியல, ஆனா முர்மு. திரௌபதி முதல் முர்மு. பழங்குடியினர் பின் நீதிபதி. நீதிபதியா? முதல் பழங்குடியின குடியரசுத் தலைவர். ஓகேவா? சாரி கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஓகே ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ட்ரைபு பிரசிடென்ட். ஓகேவா? ஸோ இதோ நம்மளுக்கு வந்து குடியரசுத் தலைவர்ன்ற ஒரு டாபிக் முடிஞ்சிருச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு டாபிக் வந்து நம்மளுக்கு ஓவர் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நடத்துனதுல என்ன டவுட் இருக்கா? இல்லை. இல்லையா? சூப்பர். சண்முகம், உனக்கு? அவன் அப்ஸ்காண்ட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளா ஆளை காணோம் அவரு. ஓகே, சரி, ஓகே, பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.